எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்னன்னா, "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டால் போதும். அப்படியே ஆரம்பிப்பாங்க பாருங்கள் சொற்பொழிவு. அவங்க பாடு பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பண்ணுது, இதை பண்ணுது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் அப்படி சொன்னார், என்னால் மூச்சை விட முடில, பின் மண்டையை வலிக்குது, மத்தியானம் சமைக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கே தெரியலைங்க, ரொம்ப உடம்பு முடியலைங்க அப்படின்னு. ரிலேஷன்லேயும் ஒருத்தவங்க, அதே போல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதே தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்கிறோங்கிறதையும் காதில் வாங்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க சொன்னதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்டலாம் நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை. ஒரு நட 2 நட பார்க்கலாம். மறுபடியெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க சொன்னாங்களா, சரிங்க சரிங்க, மண்டையை மட்டும் ஆட்டணுங்க. யார்கிட்ட எப்படி எப்படி பழகணுமோ அப்படி அப்படி பழகினா தான் நம்ம காலம் தள்ள முடியும். இல்லைன்னா நம்ம லூஸ் ஆகிடுவோம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தலையை ஆட்டிக்கிட்டு மட்டும் வாங்க.